நான்வெஜ் சமைக்கிறது எல்லோரும் நல்லா பண்ணிடுவாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறதே தெரியாது. அது மாதிரி உள்ளவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஆட்டுக்குடலை எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லா தண்ணியை சூடு பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்கணும் தண்ணி. நல்லா கொதிக்கிற தண்ணியில் இந்த குடலை சேர்த்துருங்க. இதை 1 நிமிஷம் மட்டும் சுடு தண்ணியில் போட்டு எடுத்துடலாம். 1 நிமிஷத்துக்கு மேலே வைக்க வேணாம். தண்ணியிலேருந்து வெளியில் எடுத்து லைட்டாக கத்தியால் சுரண்டினாலே போதும். அந்த அவுட்டர் ஸ்கின்லாம் ஈஸியாக பீல் ஆகி வந்துடும். சுடு தண்ணியிலேருந்து வெளியில் எடுத்ததுனால கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். கொஞ்சம் சூடை பொறுத்துக்கிட்டு இதை கடகடன்னு நீங்கள் செஞ்சிடலாம். பாருங்கள், கத்தியால் சுரண்டும் போதே எவ்வளோ க்ளீனாக வந்துருச்சுன்னு. ஏதாவது 1-2 அவுட்டர் ஸ்கின் ஒட்டி இருந்தால் கூட அதை கையாலேயே நம்ம பீல் பண்ணி எடுத்துடலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் கனவா மீன் எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இதே போல் எல்லா குடலையும் நம்ம சுடு தண்ணியில் 1 நிமிஷம் மட்டும் வச்சுருந்து எடுத்து நைஃபாலேயே க்ளீன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்பூன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், அந்த அவுட்டர் ஸ்கின் எல்லாமே ஈஸியாக வந்துடுச்சு. வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக அந்த சின்ன குடல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். சுத்தமான தொடப்பு குச்சி எடுத்துக்கோங்க. அந்த ஹோல்ஸில் விடாமல் கொஞ்சம் தள்ளி அந்த குச்சியை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போது மேலேருந்து கீழே இழுத்திங்கன்னா அந்த குடல் எல்லாம் அப்படியே கீழே வரும். வந்ததுக்கு பிறகு இப்போது மேலே உள்ள அந்த ஸ்கின்னை பிடிச்சி இழுத்திங்கன்னா உள்ளே உள்ள அழுக்கு எல்லாம் வெளியாகிடும். மேலேருந்து கீழே அப்படியே நீங்கள் இழுத்து விடுங்க. எல்லா அழுக்கும் வெளியில் வந்துடும். பாருங்கள், இன்னொரு தடவை நான் சொல்கிறேன். அந்த சின்ன குடலை அந்த ஹோல்ஸில் அந்த தொடப்பு குச்சை விடாமல் கொஞ்சம் தள்ளி அந்த குச்சை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி மேலேருந்து கீழே நோக்கி இழுத்திங்கன்னா எல்லாம் கீழே வந்துடும். இப்போது மேலே உள்ள ஸ்கின்னை பிடிச்சிட்டு மேலேருந்து கீழே அப்படி இழுத்து விட்டிங்கன்னா உள்ளே உள்ள அழுக்கு எல்லாம் தனியாக வந்துடும். அதுக்கு பிறகு நம்ம இதை தண்ணியில் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த குடலில் நான் 1 தடவை 2 தடவை இல்லை 4-5 தடவை நல்லா தண்ணியில் க்ளீன் பண்ணிட்டேன். ஒரு தடவை கல் உப்பு போட்டு நல்லா உராய்ஞ்சி அதுக்கு பிறகும் ஒரு 2 தடவை கழுவி சுடு தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுட்டேன். வச்சதுக்கு பிறகு நம்ம கம்ப்ளீட்டாக எல்லா குடலையும் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இந்த குடலை நம்ம அப்படியே கட் பண்ணியும் நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்து சமைக்கலாம். நான் அதை விட எனக்கு குக்கரில் வேக வச்ச பிறகு கட் பண்ணிக்கிறது ஈஸியாக இருக்கும். அதனால் நான் குக்கரில் வேக வச்ச பிறகு அது எல்லாத்தையும் நான் சிசரை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிட்டு சமைக்க போகிறேன். இப்போது ஆட்டுக்குடல் எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.